ஹரியானா மாநிலத்தில் பிவானி என்ற இடத்துல பிறந்தவர் தான் இந்த தனிராம் மிட்டல். இந்த தனிராம் மிட்டல் சின்ன வயதிலே துருதுருன்னு இருக்கிறது, நல்லா படிக்கிறது, யாராவது ஒரு விஷயம் சொன்னால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல அறிவுள்ள பையனாக தான் வளர்ந்துக்கிட்டு வராரு. 1962 ரோத்தக் என்ற பகுதியில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் கல்லூரி படிப்பை நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமுக்காக சின்சியராக ராப்பகலாக படித்து அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆகிட்டதுனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்திருக்காரு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி இதுக்காக படித்து எக்ஸாம்லாம் எழுதணுமே, ஆனால் நம்ம இப்படி ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருடைய மனதுக்குள்ள ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் தான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்தை படிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த சமயத்தில் இந்தியாவுடைய ஒரு கிரேட்டஸ்ட் ஹைஸ்ட்னு சொல்லப்பட்ட நட்டார்வாலோடைய ஸ்டோரியை பற்றி ஒரு ஆர்டிக்கலாக நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனில் வந்திருக்கு. உடனே அந்த நட்டார்வாலை பற்றி இந்த பையன் படிக்கும்போது அவர் நிறைய ஃபோர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபோர்ஜரி பண்ணுறது, சிக்னேச்சரில் ஃபோர்ஜரி பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் ஃபோர்ஜரி பண்ணுறது, அதே சமயம் தாஜ்மஹால், செங்கோட்டை, ராஸ்திரி பவன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பில்டிங் இடங்களை விற்கிறது போன்ற ஃபோர்ஜரியில் இந்த நட்டார்வால் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஆர்டிக்கலை இந்த பையன் அந்த நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்திருக்கான். இதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆன இந்த தனிராம் இதே மாதிரி நாமளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. குறுக்கு வழியில் நம்ம சம்பாதிச்சா சீக்கிரம் நல்லா செட்டில் ஆகிடலாம், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், இதில் ஒரு த்ரில்லிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த தனிராமுக்கு அந்த சமயத்தில் தோண ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இன்னைக்கு வரக்கூடிய படங்களில் வில்லனை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குதோ, எவன் கெட்டது பண்ணுறானோ அவனை தான் எல்லாருக்கும் பிடிக்குதோ, அதே மாதிரி தான் இந்த தனிராம் மிட்டலுக்கும் அந்த சமயத்தில் அந்த நட்டார்வால் அப்படின்ற அந்த திருடனை பிடிச்சி போகுது. அவனை பெரிய இன்ஸ்பயராக எடுத்து அவனை மாதிரியே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. இதனால் ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் அண்ட் கிராஃபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிப்ளமோ கோர்ஸை எடுத்து இவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதில் ஒவ்வொருத்தருடைய கையெழுத்தும் எப்படி இருக்குது, அதில் அவங்களுடைய ஷேப் எப்படி இருக்குது, எந்த சைஸில் அந்த வார்த்தைகள் இருக்குது போன்ற விஷயங்களை அந்த டிப்ளமோ கோர்ஸில் நல்ல டீட்டெயிலாக இந்த பையன் படிக்க ஆரம்பிக்கிறான். அது கூடவே அந்த சிக்னேச்சர் எந்த மாதிரி போடுறாங்க, ஒரு பேப்பரில் இருந்து இன்னொரு பேப்பருக்கு அவங்க எந்த அளவுக்கு வித்தியாசம் காட்டுறாங்க, அப்படி ஏதாவது வித்தியாசங்கள்லாம் இருக்கா, அது எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி